சக்தி தோன்றி சக்தியிலே சதாசம் தோன்றி சதாசம் மகேஷ் தோன்றி மகேஷ் ருத்ர தோன்றி ருத்ரனை மகாவிஷ்ணு தோன்றி மகாவிஷ்ணு பரமா தோன்றி பரமாபல அப்பு தோன்றி அப்புறம் வாயு தோன்றி வாயுல பிரதம் தோன்றி புதுவில் அகத்தோண்டு அன்னத்த வச்சுகள் தோற்றுவிக்கப்பட்டன சிருஷ்டி ரீதி சம்ஹாரம் சொல்லக்கூடிய உத்திரலுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலே நாள் தோற்றுவிக்கப்பட்டான். அவர்கள் நிலத்தை நாடாமலை துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோபமண்டபம் 10 படி படைத்தான். அப்படி படைத்து நீங்களாவது ரோத்து மொத்தப்பட்டான் பிரமன். அந்த வழியில் அனைவரும் நடந்தார்கள். யாமற்று மனிதம் அழைத்து திருப்பதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, நடனபிரியா ருத்ரா, கணிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுனபா, கனகப்பிரியா நார்வா சொல்லக்கூடிய இது நான் அதிகார வழக்க மொழியில் சத்தியலோகத்தை அனுமதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரபணிக்க ஆசிரியரை பெற்று இரண்டாவதாக வைகுண்டத்திற்கு காக்கும் கடவுள் அந்த பரந்தாம் நிகழ்வித்த முதலில் மூன்றாவதாக கைலாய மலை சென்று அங்கு அருளித்து உலகளாக நடந்த ஒருவருக்கு உணர்வலாக நெய்மணி மெருகின அழகில் ஜோதிவன் அம்பலம் தாடுவார் மகள் சிலம்படி வாழ்த்தி வணங்குகின்ற அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதி நிகழ்வித்த ஒரு வெள்ளிமலை சாரல் உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சார்வரம் வந்தாலும் கூட ஒரு அணுக்கு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும். ஒரு வேளை அந்த கழகத்தை செய்ய சிறசாக்கப்பட்டதோ அதனாலதாயா இந்த பூலகத்துக்கு வரணும்னா எனக்கு பயம். ஏன் பயப்படுறீங்க? நீங்க இருக்கிறதா பயமே. இறைவன் படைச்சது மொத்தம் 14 உலகம். சொற்கலோகம், பூலோகம், புகழோகம், சனலோகம், தபலோகம், மகளோகம், சத்தியலோகம், அதெல்லாம் இதெல்லாம் சுதல்லம், ரசாதலம், தராதலம், மகாதலம், பாதாளம். அந்த 13 உலகத்துக்கு போற பொழுது எனக்கு ஒரு பயம் இல்ல. இந்த பூலகத்துக்கு வரணும்னா மட்டும்தான் எனக்கு பயம். என்ன காரணம் பயப்படுறீங்க? இந்த பூலகத்துல மட்டும்தான் கொலை, கொள்ள, கற்பழிப்பு, வஞ்சனை, சூது, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் முண்டாட்டி எப்படி கூட்டிக்கிட்டு ஓடுறது, இது பூரா நடக்கிறது இந்த பூலகத்துல. அதனாலதான் இந்த பூலகத்துக்கு வரணும்னாவே எனக்கு பயம். இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? மிகப்பெரிய புண்ணியவான்கள் வாழ்ந்த பூமி. இன்னைக்கு எவ்வளவோ காசு பணம் நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த காசு பணம் எல்லாம் இருந்து என்ன செய்ய போகுது? ஒருவேளை நம்ம இல்லைன்னா நம்ம கூட வருமா? இதைத்தான் ஒருவன் உணர்த்தினான். அப்பவே பெரிய கோடீஸ்வரர் அவ்வளவு பணம் வச்சிருந்தேன். இந்த பணம் எல்லாம் எதுக்குடா? அவனை வெறுத்தேன், போட்டான் பட்டைய, கட்டினான் கொட்டைய, காவிய கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வர்றேன். அவனை பெத்த தாய் வந்து கேட்கிறா, ஐயா எதுவும் வேணாலும் போற, அது உன்னுடைய விருப்பம். ஆனா உன்னை பெத்த தாய் ஒருவேளை நான் இறந்துட்டா
எனக்கு யாரா நல்லது பார்க்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டா. புள்ள சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அம்மா கவலைப்படாதம்மா, எனக்காக நீ ஒரு முடிச்ச வச்சிருக்க, எனக்காக நீ ஒரு முடிச்ச வச்சிருக்க, அது எனக்கு தெரியும். ஆனா உனக்காக ஒரு முடிச்ச நான் இடுப்புல போட்டிருக்கேன். இந்த முடிச்சு என்னைக்கு அவருதோ அன்னைக்கு நீ இறந்த செய்தி கேட்டு உன்னை தகனம் பண்ண நான் வருவேன்னு வீட்டை விட்டு வெளியில போனேன். காலம் கடந்தது, மதியான நேரம், இடுப்ப பாக்குறேன், முடிச்ச காணோம். முடிச்சு இல்லையே, ஒருவேளை அம்மா என்ன ஆச்சோன்னு முடியாத வீட்டுல வந்து பார்த்தா அம்மாவை காணோம். எங்கடா எங்க அம்மா? உங்க அம்மா இறந்து சுடுகாடு, ஓர்நான் சுடுகாட்டுக்கு விறகு கட்டை அடுக்கி மேல உடலை தூக்கி வச்சேன், அத்தனையும் தள்ளி விடுறான். பெத்த தாய் அவளை கொண்டு போய் இந்த விறகு கட்டில அடுக்கினா அவ மேனி நோகுமே அப்படின்னு நினைச்சு போனேன். 3 வாழை மரத்தை வெட்டினேன், கொண்டு வந்து அடுக்கினேன், எல்லாம் சிரிக்கிறேன். எப்படா வாழைமட்டை எரியும்னு தாய் உடலை வாழைமட்டை மேல வச்சு சொன்ன, உன்னை இட்டதி உப்புறத்திலே, பின்னை இட்டதி பின் இலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயத்திலே, யாரு விட்டதி மூழ்க மூழ்க என்று பாடினான். தாய் உடல் அங்கே எரிந்தது. அப்பேற்பட்ட புண்ணியவான் பிறந்த பூமி அவன் தான் பட்டினத்தார். அந்த பட்டினத்தார் பிறந்த பூமியில நீங்கள் தான் இருக்கிறீங்க. என்ன சாமி வாங்கப்பா, நம்ம நல்ல உதாரணமா சொல்லி எங்களை தூக்கி போட்டியல. சரி நாங்க போயிடும், நீங்க மட்டும் இருக்கா? நீங்க உங்களை போக சொல்லல, ஏன் மண்டை வெடிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா? ஊர் ஊரா சொல்றீங்க. சரி, இன்னைக்கு நாள் நம்ம ஊர்ல வெடிக்கிறாங்க பாக்குறாங்க, எதிர்பார்க்க. ஏன் மண்டை வெடிக்கு அதை நீங்க பார்க்கணும். இதுக்கு பேர் பிரச்சனை இல்ல தம்பி. சாமி போகும்போது ஒரு நல்ல 50 ரூபாய்க்கு லட்சியம் வெடியை வாங்கி வச்சு விடுந்துறேன். வெடிக்கட்ட. ஆமா, நெய்வேலிக்கு போனா அங்க கறி காசு ஆகுது, சிவகாசிக்கு போனா காசு கறி ஆகுது. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் வந்த வேலை எனக்கு முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும். ஒருவேளை அந்த கழகத்தை செய்ய முடியலன்னா என் மண்டை வெடிக்கணும். அண்ணன் கொடுத்த சாபம். எமது கழக வெற்றி அடைய வாழ்க்கையில எந்த ஒரு வேலையை தொடங்கணும்னாலும் முத கும்பிடுற தெய்வம் அந்த விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானை வணங்கிட்டோம்னா செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் நோக்கத்தோடு அத்தி முகத்தோனை, ரணார் திருமகனை, சக்தியின் புதல்வனை, சித்தியின் கணவனை உத்துக்கு நிறுவி யுத்தம் சொல்லக்கூடிய செல்வமெல்லாம் அளித்தரக்கூடிய அந்த செல்வ கணபதி வணங்கி அப்புறம் இறங்குவோம் களத்துல. இன்னைக்கு களத்துல இறங்கணும். ஆமா, முக்கியமான இடம் இங்கதான். ஆமா, பாப்பா பாப்பாக்க எல்லாம் எந்திரிச்சுங்க, எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துங்க. உங்களுக்காகத்தான் கதையே. எந்திரிக்குமா சாமி? அப்படி அமைதி உட்காந்து 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 இலை கொடுங்க, கீழே உட்காந்துக்கங்க. நீங்க புள்ளை கிளப்பி விட்டுறாது, உட்காந்து அப்படியே உட்காந்துக்கங்க. அப்படி வழியிலே விநாயகர் பெருமானை வணங்கி துவக்குவோம் கழகத்தை. செல்வக்கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, செல்வக்கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, செல்வக்கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, சிவக்குள்ள தவ கொழுந்தே சிறுடன் காண்பவனே, கணபதியே எங்களுக்குள்ள விநாயகனே. ஆதிக்கும் காரணனே, பிள்ளைங்க ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே, பிள்ளைங்க ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே, பிள்ளைங்க ஆனந்த பூரணனே, பிள்ளையாரே கணேசா குமோதிக்கும் பெரியவனே நேசா, பிள்ளையாரே கணேசா குமோதிக்கும் பெரியவனே நேசா, கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே. நல்ல
நிறுத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தருபவனே ஈவனை நிறுத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வெற்றி கொண்ட பார்த்துக்க சொன்னவனே வெற்றி கொண்டு பார்த்துக்க சொன்னவனே பாமனமாயவனா வெற்றி கொண்ட பார்த்துக்க சொன்னவனே கீதையை எழுதி தந்தே வக்ரதுண்டி சித்தி விநாயகனே ஈவனை நிறுத்தி வைத்து பத்து துய தீர்த்த விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல அவர் கொழுமை அவர் கொழுமை எங்கள் சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே இப்படி அந்த விநாயகர் வழங்கப்பட்டவளை வெள்ளிமலை சால் ஆங்கார உள்ளடக்கி ஐயப்பனை சுட்டறுத்து இதிலும் சில பேர் தூங்காமல் தூங்கி அது என்ன தூங்காமல் தூங்குறது ஒண்ணு தூங்கணும் இல்லைன்னா முடிச்சிருக்கணும் ரெண்டும் இல்லாம தூங்காமல் தூங்கி முத்துராஜே உன் கையில கொஞ்சோண்டு சர்க்கரையை கொடுத்து இதை தூக்குறாங்கல்ல அவங்க வாயில போட்டுட்டு வான்னு சொன்னா கொண்டு போன சர்க்கரையை தூக்குறவங்க வாயில போட்டுருவ அந்த சர்க்கரையை அவங்க துப்புவாங்களா சப்புவாங்களா சில பேர் துப்புவா சில பேர் சப்பிடுவாங்க அதைத்தான் சொன்னேன் சில பேர் தூங்காமல் தூங்கி அது என்ன ஒண்ணு தூங்கணும் இந்த உடம்புக்குள்ள பஞ்சபூதம் 5 இருக்கு 5ல 4 தூங்கணும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தூங்க கூடாது அது தூங்குச்சுன்னு வச்சுக்க முடிஞ்சு போச்சு வாங்குற மூச்சு எவ்வளவு தூக்கம் வந்தாலும் சரி வாங்குற மூச்சு என்ன பண்ணணும் உள்ள போயிட்டு வெளியில வரணும் உள்ள போயிட்டு வெளியில வந்தாத்தான் மனுஷன் இல்லைன்னு வச்சுக்க முடிஞ்சு போச்சு இதைத்தான் உணர்த்தினான் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு காரணம் ஒரு இடத்துக்கு ஒரு பொறுமை இப்ப இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா ஏன் வந்திருக்கேன் சொல்லுங்க எதையுமே சொன்னாத்தான் தெரியும் சொல்லலன்னா தெரியாது நான் வந்த வேலை இருக்கட்டும் இந்த நாடகம் எதுக்காக நீங்க வச்சிருக்கீங்க பாக்குற காட்டி வச்சிருக்காரு அப்புறம் என்ன சும்மா தூங்குறதுக்கு வைப்பாங்க ஆரம்பம் எதுக்கு பாக்குறது அப்புறம் என்ன திருவிழா என்ன திருவிழா சும்மா சொல்ல அமைதியா இருக்க கூட யாருமே 48 நாள் நிறைவுள்ள மண்டலாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது ஏன் இந்த மண்டலாபிஷேகத்தை நீங்க 48 நாள் வச்சீங்க ஒரு 50 நாள் வச்சிருக்கலாம்ல ஒரு 30 நாள் இல்ல ஒரு 20 நாள் என்ன கணக்குல 48 நாள் ஐயா அதோட கணக்கு எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் சபாஸ் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க அதுதான் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஐயா இன்னைக்கு நல்லது சொல்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அந்த நிலையில நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் மண்டலாபிஷேகம் 48 நாள் ஏன் வச்சேன் விவரம் இல்லாம வச்சேன் உன்னை கேட்கிறேன் புதுசா ஒரு வண்டி வாங்குற சரி வாகன வண்டி அந்த வண்டியை கொண்டு வந்து ஆத்தா வாசல சாமியை கும்பிட்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு அந்த வண்டிக்கு நம்பர் வாங்கணும் இல்லையா அப்படின்னா எங்க போவ ஆடியோ இங்க போகணும் வண்டியை சாமி கும்பிடுறதுக்கு ஆத்தா வாசல் ஆனா எங்க போன அங்க போனா அவர் உங்களை என்ன போட சொல்றாரு 8 போட சொல்றாரு உண்மைதானே அது எதுக்கு வாங்கின 8 போடணும் ஓட்டி காமிச்சிட்டு அதுக்கு உங்களை என்ன போட சொல்றாரு எதுக்குங்கய்யா ஒரு 9 போட்டுருக்கலாம்ல இல்ல ஒரு 7 போட்டுருக்கலாம்ல எதுக்கு உங்களை ஒரு 8 போட சொல்றாரு அதெல்லாம் அதெல்லாம் அவர் சொல்ற விஷயம் இதுக்கு காரணமே நீங்க தான் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஆரியோவுக்கே தெரியாது இப்ப நான் சொல்ல போற விஷயம் 8 ஏன் போட சொன்னார் தெரியுமா
இந்த எட்டுக்குள்ள தாண்டா அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் அடைக்க இருக்கிறது. ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கல்லாத கல்வி, மூவட்டில் ஆகாத திருமணம், நான்கட்டில் பிறக்காத பிள்ளை, ஐயத்தில் சேர்க்காத செல்வம், ஆரத்தில் சுற்றாத ஊர், ஏரத்தில் இருக்காத ஓய்வு. தமிழா எட்டு போட கத்துக்கடா. ஒண்ணுன்னு எழுதி பாடுறா, மேல ஆரம்பிச்சு கீழே தாண்டா முடியும். ரெண்டுன்னு எழுதி பாடுறா, மேல ஆரம்பிச்சு கீழே முடியும். மூணுன்னு எழுதி பாடுறா, மேல ஆரம்பிச்சு கீழே முடியும். எட்டுன்னு எழுதி பாடுறா, மேல ஆரம்பிச்சு மேல முடியும். தமிழா உன் வாழ்க்கையில எட்டு போட கத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை எப்பவுமே மேல் நோக்கி நிக்கணும், கீழ் நோக்கி போக கூடாதுங்கிற காரணத்துக்காக உங்களை எட்டு போட சொல்லி அற்புதமான அறிவுக்கு விலை கொடுத்த பெருமை தமிழுடைய கலாச்சாரம். எட்டு சும்மாவை போட சொன்னேன், மேல முடிகிறது. உன் வாழ்க்கை எப்பவும் அங்கேதான் இருக்கணும். ஆத்தா வாசல்ல சாமியை கும்பிட்டு உன் வாழ்க்கை கீழ் நோக்கி போனா வாழ்க்கை சிறப்பா இருக்குமா? இருக்காது. மேல் நோக்கி இருக்கிற காரணத்துக்காக அந்த 8 அங்க, ஆனா 48 இங்க. ஒரு மனுஷன் ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவனை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வண்டி வரும், பாத்திருக்கீங்களா? ஆம்புலன்ஸ். எழுத்துதான் அது. என்ன எழுதி இருக்கு? நல்லா கேட்டுக்கணியா, இதெல்லாம் படிக்கிற பிள்ளை தானே. எந்திரிச்சு உட்காருங்க. படுத்துக்கிட்டே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மாதிரி படுத்துக்கிட்டே செய்தி கேட்டா நல்லா இருக்குமா? நல்லா சொன்ன. எத்தனை படம் இருக்கு? 108. நீங்களாம் படிக்கிற பிள்ளை தானே. நாளைக்கு போய் உங்க வாத்தியார்ட்டோ டீச்சர்ட்டோ கேட்கணும், ஏன் சார் 108ன்னு அதில் எழுதியிருக்காங்களே என்ன காரணம் அப்படின்னு உங்க வாத்தியார்ட்ட நாளைக்கு நீங்க கேட்கணும். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. தெரியாத விஷயத்தை கேட்டோம்னா அடிப்பாங்களா? பள்ளிக்கூடம் இருக்கியா? தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும், அதுக்கு தானே பாடசாலை. நல்லா கேட்டுக்கங்க. ஓஹோ, புத்தகத்துல இருந்தா தான் கேள்வியா? அப்படி அல்ல. அப்படி பார்க்க போனோம்னா ராமாயண மகாபாரதத்துக்குலாம் எத்தனை விஷயம் இருக்கு. கம்பரா போய் கேட்க முடியும், போய் ஏன் அப்படி எழுதுனே அப்படின்னு கேட்கவே முடியாது. அவன் 108 இருந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், அம்மா வயிற்றுல பிள்ளையை சுமக்கிற பொழுது அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? ஆத்தா கிட்ட வந்து, அத்தா அப்ப வேலை முடிஞ்சு போறோம். அத்தா தான் கேட்பா, அத்தா பிறக்கிற என் புள்ள நல்ல வருஷத்துல பிறக்கணும் ஆத்தா கும்பிடுவா. பிறக்கிற என் பிள்ளைக்கு எந்த கெட்ட கிரகம் வரக்கூடாது ஆத்தா அப்படின்பா. என் பிள்ளைக்கு நல்ல நட்சத்திரம் அமையலாம் ஆத்தா. என் பிள்ளைக்கு எந்த கெட்ட ராசி அமைஞ்சிடக்கூடாது நினைப்பா. நல்லா கணக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆத்தாதான் அதை வேண்டிக்குவா இருவன்ட்ட. அந்த இருவன் கொடுத்த கணக்கு தாயா அது. இன்னைக்கு எடுத்துக்குவோம், வருஷம் 60. தமிழ் வருஷம்னா 60 வருஷம் இருக்கு. பிரபபா விபபா சுக்கல பிரபதோ பிரசவத்தி ஆங்கில ஸ்ரீமுக பபயோதாது ஈஸ்வரி விகதான விக்ரம சித்தமான சுவான தாரண பாத்திபவிய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்குருதி கரண் நந்தன விஜய சய மன்மத துன்மிகை கேள்விளம்பி விளம்பி விகாரி சார்பாரி பிளபப சுபகிருது சோபகிருது குரோதி. 38வது வருஷம் நடக்கிற வருஷம் தமிழ் வருஷம் 60, நட்சத்திரம் 27. 60 27 எத்தனைப்பா? 87. தமிழ் ராசி 12. 87 12 99. கிரகங்கள் 9. 99 9 108. அதத்தான் ஐயா இங்க எழுதி வச்சிருக்கிறேன். 108ன்னு விவரம் இல்லாம அதை எழுதி வைக்கல. நாளை போய் சொல்லுங்க வாத்தியார்ட்ட, ஏன் அப்ப இந்த 48 108க்கு அவன் இலக்கம் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம், 8க்கு ஒரு காரணம். இந்த 48க்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது. அது மனிதனுக்கு மட்டுமல்ல, அது இறைவனுக்கும் உகந்தது. அதனாலதான் சனி பகவான் போய் கேட்கிறேன் ஆஞ்சநேய பெருமான்கிட்ட, ஏய் ஆஞ்சநேயா, நாளையில இருந்து உன்னை நான் குடிக்கணும்டா, உன்னை நாளையில இருந்து நான் தொடணும், எங்க நான் தொடட்டும்னு கேட்கிறேன். இறைவனுக்கே உள்ளது பாருங்க. அப்பத்தான் ஆஞ்சநேயர் சொல்றாரு, நான் ராம வேலையா ராமனுக்காக பாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன்டா, நாளைக்கு வாடாங்க. நான் ஏற்கனவே ஏமாந்திருக்கேன். விநாயக பெருமான்ட்ட குளத்துக்கரையில உட்கார்ந்தாரு, தொட போனேன். இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுத சொன்னாரு. அடுத்த நாள் போனேன், எழுத காமிச்சாரு. இன்று போய் நாளை வா எழுதி இருந்துச்சு. போனேன், காலம் கடந்து போச்சு. நான் ஒண்ணு ஏமாறதுக்கு ஈச்சா போயிட்டேன். பாருங்க என்ன காரணம் அப்படின்னு சனி பகவான் கேட்கிறேன் ஆஞ்சநேய பெருமானை பார்த்து. நான் ஏற்கனவே ஏமாந்திருக்கேன், உன்னை எங்கடா தொடர்த்தும்னு. அப்படியா? ஒருவேளை என்னை தொடர்றதா இருந்தா என் தலையில தொடரான்னு. சனி பகவான் ஆஞ்சநேய பெருமானுடைய தலையில உட்கார கட்டினது சேது பாலம். பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி தலையில வச்சான்ல. தலையில யார் இருக்கா? சனி பகவான். பெரிய பெரிய மலையை தூக்கி தலையில வச்ச உடனே வலி தாங்க முடியல.
சனி பகவான் கெஞ்சின, ஆஞ்சனையா என்னை விட்டுறா அப்படின்னு. ஏன்டா நீ என்ன தொட வருவ, அப்புறம் விடுறாம்ப, இது நியாயமா? சரி, ஒருவேளை உன்னை விடணும்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சத்தியம்? இன்னையிலிருந்து யார் ஒருவர் ஆஞ்சனையா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்களோ அவங்களை நீ தொடவே கூடாது. சத்தியம் பண்றாங்க. எதுக்கு சொல்றேன்? இறைவனாக இருந்தாலும் கூட சனியுடைய ஆதிக்கம் வரணும்னா வந்தே ஆகணும், வேற வழி இல்ல. இதைத்தான் தெய்வத்துக்கு உணர்ந்தது 48 நாள். அந்த 48 நாள் என்ன தெரியுமா? நட்சத்திரம் 27, ராசி 12, கிரகம் 9, இது மூணையும் கூட்டம்னா 48 வந்துடும். அது இறைவனுக்குரிய நாள். அப்படிங்கிற காலத்துக்காகத்தான் கும்பாபிஷேகம் பண்ணி முடிகிற வரைக்கும் 48 நாள் இந்த மண்டலாபிஷேகத்தை நம்ம அவசியம் நடத்தி ஆகணும். அதனாலதான் அதுக்கு ஒரு மண்டலங்கிற ஒரு கணக்கு. இதுக்காகத்தான் 48 நாள் அபிஷேகம். சரி, இது முடிஞ்சு போச்சு. கும்பாபிஷேகம் பண்ணாங்கல்ல, நீங்க நடத்துறது என்ன கும்பாபிஷேகம்? கும்பாபிஷேகம் 4 வகை இருக்குங்கய்யா. 4 வகை இருக்கு. ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரீதம். 4 வகை கும்பாபிஷேகம் இருக்கு. அந்த 4 வகை கும்பாபிஷேகத்துல நீங்க நடத்துற கும்பாபிஷேகம் எந்த வகை? ஐயரத்தான் கேட்கணும். இது கொஞ்சம் தெளிக்கிட்டுங்க. அதுக்கு முன்னால ஒரு பாட்டை போட்டு உங்க நடத்துக்காக அற்புதமான இந்த இடம், பெருமையான இந்த சோழி பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு 3 அவசியம். உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை. இது 3 அவசியம். அது 3 கிடைக்கணும்னா இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் சந்தோஷமா வாழணும். அப்படி வாழணும்னா விவசாயத்துக்கு என்ன வேணும்? நீர். நீரின்றி இணையாத உலகடாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜெகத்தளிக்கணும்னா அப்பேற்பட்ட பெருமையான அந்த நீர் நதியாக ஓடணும்னா இந்த பகுதிக்கு பிரவேசிக்கக்கூடிய அந்த காவேரி, அந்த காவேரி வற்றாத நதியாக வளர வேண்டும். அப்படின்னா இந்த காவேரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை உண்டு. எப்படி தெரியுமா? ராஜராஜ சோழன் வெற்றி கண்ட அற்புதமான இடம் இது. நஞ்சை கலனிகளை நாயகனை நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனை நீ வாழ்க, பெஞ்சமதில் வெற்றி கண்ட அஞ்சலிக்கு மக்களுக்கோ விண்ணுயிர் பெரிய கோவில் தந்த வீரராஜ ராஜனே வாழ்க. சிறப்பான பகுதி. ஆனா அந்த காவேரிக்கு என்ன பெருமை தெரியுமா? ஆடு தாண்டும் காவேரின்னா, காவேரி ஆடு தாண்டுமா? தாண்டுமா ஐயா? தாண்டுமா? எங்க தாண்டும்? திருச்சியா? திருச்சியில எப்படியா காவேரி ஆடு தாண்டி? எவ்வளவு காகம் பறக்காத காவேரி திருச்சி முக்கம்பு. இக்கல்ல கருக்கு காக்கையே பறக்காத, அந்த அளவுக்கு பெருசு. அப்புறம் எப்படி அதை போய் ஆட முடியுதாங்க? தாண்டும். நீங்க சொன்ன திருச்சியில் இல்ல, கண்ணம்பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி வேர்வற்று அகண்ட காவிரியால் பின்தமிழ்ந்து. அங்கதான் ஆட்டுக்குட்டி காவிரி தாண்டும்னா. அதை விட்டு வெளியே வந்தா நின்ற காவேரி, காவேரி பெருக்கெடுத்து வருது. பட்டினத்தார் காவேரியே கொஞ்சம் நில்லு அப்படின்னா வந்த காவிரி நின்றுச்சு. நின்ற காவிரி எங்க தெரியுமா? கொடுமுடி. என்ன முடி? கொடுமுடி. அந்த கொடுமுடிக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அதுலயே இருங்க, கழுப்பு கழிக்கிறது, செய்வன செய்கிறது சொல்லி முடிச்சேன். அதுக்குதான் கூட்டிட்டு போவாங்க. அந்த கொடு அதையே கெட்டதே நினைக்கணும், நல்லதைத்தான் நினைக்கணும். கொடுமுடி. இன்னைக்கு இந்த சாமி இந்த நாடகத்தை எழுதினாரே, இந்த நாடகத்தில் எழுதிய தவத்திரு சிவதா சுவாமிகள் அவர் எழுதிய பாடலை அற்புதமாக பாடிய மாமேதை யாரு? என்னங்கய்யா? கேபி சுந்தரமா. சபாசியா சொல்லுங்கய்யா. கேபி சுந்தரம்மா அதானே? இந்த கேயும் பி போட்டதுயா உங்க ஊருக்காரம்மா தானே? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கொடுமுடிக்கு கே. அப்புறம் அவர் அப்பா பேர போடல, புருஷன் பேர் கிட்டப்பா. நல்லா தெரிஞ்சுக்க பிரகாஷ், நாங்க அண்ணனுக்காக இந்த கலைத்துறையில 2 ஜாம்பவான்கள் அப்பா பேர போடல. 2 ஜாம்பவான்கள். ஒன்னு எம்.எஸ். சுப்புலட்சுமி, இன்னொன்னு கேபி சுந்தரம்பா. இந்த 2 பேரும் அப்பா பேர போடல, அம்மா பேர தான் போட்டாங்க. கொடுமுடி பாலாம்பாள்
கே கொடுமுடி, அம்மா பேர் பாலாம்பாள். கொடுமுடி பாலாம்பாளுக்கு பிறந்த சுந்தரம்பாள். பாருங்க, அதுதான் நின்ற காவேரினா. வெளியில வந்தா காகம் பறக்காத காவேரி, நடனமிடும் காவேரி. இவ்வளவு காவேரிக்கு பெருமை இருந்தால் கூட இந்த இடத்திலே அந்த காவேரிக்கு நாம் கொடுக்கின்ற பெருமை எப்படிப்பட்ட பெருமை தெரியுமா? நடந்தாய் வாயி காவேரி, நடந்தாய் வாயி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தாய் வாயி காவேரி. அவதரித்தாய் அந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழத்தை அலங்கரித்தாய். அந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழத்தை அலங்கரித்தாய். நடந்த முன்மணி எல்லாம் நலமளித்தாய், நங்கைகள் உடைவலங்கமும் மன கொஞ்சு போலைகள் இறங்கவும், இன்பகாடி முழங்கவும் ஸ்ரீ சந்ததி வழங்கவும், அதற்கு படர்ந்து வளைந்து அலைகளை மது மனம் கொள்வதை நடந்தாய் ஆடி காவேரி. நடந்தாய் மாடி காவேரி, நடந்தாய் மாடி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் மாடி காவேரி. உணவளிக்கும் உணவர்க்கெல்லாம் கண்ணாக உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உணவற்றமாக தமிழ் உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல, உணவளிக்கும் உணவற்றெல்லாம் கண்ணாக அங்கு உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல பெண்ணாக, உணவரெல்லாம் பாராட்டும் பொண்ணாக, உணவரெல்லாம் பாராட்டும் வரும் காவிரியை பாடியவே, வரும் காவிரி பாடியவே, நடந்தாய் பாடி காவேரி, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் பாடி காவேரி. இப்படி அழகாக இந்த காவேரி கரைபுரண்டு ஓடணும். அதனாலதான் நாட்டுல விவசாயிகள் குறையாத பெருமை. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜெகமணியம் மகாகவி சொன்ன வார்த்தை. ஆனா இந்த விவசாயிகளுக்கு இன்னைக்கு நாட்டுல ஏற்படுத்தணும். நம்ம விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பக்குவம் என்னன்னு. அதனாலதான் அற்புதமான விஷயம். அன்பளிப்பு கொடுத்த பெருமிஷ தம்பளத்துக்கு நன்றி. நன்றி கலந்த எனக்கு இந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் விவரம் தெரியும். இப்போ ஒரு விஷயத்த சொல்லுவோம். விவசாயிகளுக்கு என்ன பண்றாங்க? விவசாயம் அடி காட்டுக்கு கவனம், அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அப்படின்னா என்னங்கய்யா? நெல்லுன்னு மொட்டா சொன்னோம்னா மற்றவங்களுக்கு புரியுமா? அன்னைக்கெல்லாம் கருது இருக்கான், இன்னைக்கு யாரும் இருக்கிறா? அவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்களேன். நாடத்தை கவனமா கேட்கறதுனால எங்க அண்ணன் சின்னசாமி அப்படியே சொல்லிட்டேன். ஐயா இங்க வா, 3 மணி வரைக்குள்ள மக்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீ சொல்லணுமோ சொல்லியிருக்கேன். அடுத்த ராஜா முகமது விட்டணும் கட்டளை கொடுத்துருவோம். இந்தியாவை ஆண்ட பிரதமர், நான் பேர் சொல்லாம சொல்றேன், தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்ப தாங்க புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இந்த மிஷினை. எந்த மிஷினை? ட்ரக்கு கண்டுபிடிச்சாச்சு. டெல்லியில பிரதமர் பேசுறாருங்க. யா உங்க ஊர்ல உள்ள விவசாயிகளுக்காக ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கோம், யார் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற பொழுது
இங்க உள்ளவர் கேட்டாராம், நீ கண்டுபிடிச்ச மிஷின் சாணி போடுமான்னு கேட்டாராம். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாதிரி என்னையா சிரிக்கிற? நான் சொல்றதே உண்மை. ஏன் கேட்டேன் சாணி போடுமான்னு? மாடும் மனுஷனும் சேர்ந்தது தாண்டா விவசாயம். மாடும் மனுஷனும் சேர்ந்ததுதான் விவசாயம், இல்லைன்னா இல்ல. அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மிஷின் வந்துருச்சு. கருது அறுக்கிறதுல இருந்து, கருது கட்டுறதுல இருந்து, இன்னும் கருது நடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துருச்சு. என்ன பண்றது? அதைத்தான் சொன்னேன். அடி காட்டுக்கு கருது அறுக்கிற பொழுது அந்த அடி வயல்ல இருக்கும், அதுதான் வயலுக்கு ஓரம் வச்சானா. நடு மாட்டுக்கு வைக்க, மாட்டுக்கு போட்டானா. நுனி வீட்டுக்கு, நெல்லு வீட்டுக்கு. வீட்டுக்கு கொண்டு வந்த நெல் ஆத்தா என்ன பண்ணா தெரியுமா? முத நாள் ஊற வச்சா, அடுத்த நாள் அவிச்சா, அடுத்த நாள் ஆளாட்டினா, அடுத்த நாள் அரைச்சா, அரிசி அவ வச்சுக்கிட்டா, தவிட்ட மாட்டுக்கு போட்டா, குருணைய கோழிக்கு போட்டா. இன்னைக்கு அரிசி வெள்ளையா இருக்குன்னு நினைச்சு கடையில போய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து சோத்தாக்கி திங்கிறோம். அது விஷங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல, ஆனா சாப்பிடுறோம். பாத்தீங்களா? அப்ப அன்னைக்கு அவ்வளவு அற்புதம், அவ்வளவு பெருமை இருந்தது. அதனாலதான் அப்பா கூப்பிட்டா பிள்ளையடே, ஐயா எவாடா, என்னப்பா எப்ப வீட்டுல உங்க அம்மா உனக்கு சோறு போட்டாலும் எப்படி சொன்னா மாதிரி அப்பா எப்படி சாப்பிடணும் தெரியுமாடா? தரையில உட்காரணும்டா, சம்மணம் போடணும்டா, குனிஞ்சு சாப்பிடணும்டா அப்படின்னு அப்ப சொன்னேன். புள்ள ஏப்பான்னு கேட்டாண்டே, உன்னை பெற்ற தாய் உனக்கு பசி வந்தா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தாண்டா உனக்கு பால் கொடுப்பா, உன் பசி போகும். ஆனா கடைசி வரைக்கும் உன் பசி போக்கி உனக்கு உணவு கொடுக்கிற தாய் யார் தெரியுமா? அவ தாண்டா பூமிங்கிற தாய். அந்த பூமியில தாண்டா அத்தனையும் விளையுது. அதை தாண்டா அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. உன் பசியை போக்கி உனக்கு உணவு கொடுத்தது இந்த தாய். அவளுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிடுறான்னா எவ்வளவு அற்புதம் சொன்னா பத்தியம்மா. குஞ்சு சாப்பிட்றா, அந்த தாய்க்கு நன்றி சொல்லான்னு. அடுத்த அம்மா வந்தா பிள்ளைகிட்ட, டேய் அப்பா சொன்னது நியாயம் கேட்டுக்க, ஆனா ஒருவேளை சாப்பிடுற பொழுது ஒரு விக்கல் வந்து தாகம் எடுத்தா அந்த தண்ணிய அண்ணாந்து குடிக்கணும்டா அப்படின்னு அம்மா சொன்னா. புள்ள ஏன்னு கேட்டேன், உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த இறைவன் வருண பகவான் அவன் இருக்கிறது மேல, அவனுக்காக ஒரு நன்றி சொல்றான் அப்படின்னு குடிக்கிற தண்ணிய அண்ணாந்து குடிடான்னா அம்மா. இந்த உலகத்துல குடிக்கிற தண்ணிக்கு சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நன்றி சொன்னது உட்கார்ந்து நீங்க மட்டும்தான் ஐயா. உலகத்துல வேற எவனுமே கிடையாதுயா. அதனாலதான் இன்னைக்கு சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? குடிக்கிறவனே அண்ணாச்சி தண்ணி குடிக்கிறோம், மேல பார்த்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு கீழே குடிச்சு சாப்பிடுறோம். ஆமா, இன்னொரு தண்ணியை கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வீட்டுல உட்காந்துருந்தேன், புள்ள இங்க இருந்து வந்தேன். என்னப்பா வேலைக்கு போகலையா புள்ள கேட்டேன். உடம்புக்கு முடியலப்பா, வேலைக்கு போகலப்பா அப்படின்னு. அப்பா எப்பத்தான் வேலைக்கு போவ? ரொம்ப சரியில்லடா, போறேன்டா, இருடா ஒண்ணு செய்ய, நீ வேலைக்கு போட்டு பரவாயில்ல, இதை மட்டும் குடிச்சிருங்க. என்னடா அப்படின்னா, இன்னும் பாக்கெட்ல இருக்க, நீ குடிப்பா சும்மா அப்படின்னா. புள்ள என்னன்னு கேட்டேன். சாராயம்னா இதை குடிச்சு என்ன 1 மணி நேரத்துல நீ செத்து போயிருவ, 10 லட்சம் ரூபாய் பணத்தை நான் வாங்கிக்குவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிற அப்பட்ட போய் புள்ள கேட்கிறேன். விவரம் தெரியாத ஆளுகள் ஐயா, அதை நினைக்கிற பொழுது மனசு பொறுமையில வேதனைக்கு. ஆமா, அதை குடிக்கிற பொழுது இது அண்ணாந்து குடிச்சு நன்றி சொன்ன, குடிஞ்சு சாப்பிட்டு நன்றி சொன்ன, நம்ம அதுக்கு மட்டும் தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறோமே எதுக்கு? இந்த கன்றாவியை எப்ப நம்ம குடிக்க ஆரம்பிச்சோமோ சீக்கிரத்துல கண்ணை மூடிடுவோங்கிற விஷயம் தெரிஞ்சுது ஐயா. குடிக்கிற பொழுதே ஒத்திகை பார்த்து குடிக்கிறான், கண்ணை 2ஐயும் மூடிக்கிட்டு கடை கடை கடைன்னு. இந்த விவரம் தெரியாத ஆளுகள் ஐயா நம்ம ஆளுக. என்னையா நீ நம்ம மிகப்பெரிய அறிவாளி. இப்ப மணியத்தன்னு உன்னை கேட்டா என்ன பண்ணுவ? மணி மணி என்னன்னு கேட்டா மணி என்னன்னு கேட்டா சொல்லுவேன் 2 மணி. எப்படி சொல்லுவேன்? அதை பார்த்தேன் சொல்லுவேன், அதை பார்த்தேன் சொல்லுவேன். இன்னைக்கு அன்னைக்கு நம்மளால எப்படி மணி பார்த்தா தெரியுமா? ஐயா மணி இல்லையா வெளில வரலாம், மணி சரியா 2 அம்மா எவ்வளவு அறிவாளி. சூரியன் உதித்து வரும் அளவை வைத்து மணியை கணக்கிட்டவன் தமிழன். அதனால்தான் சூரியனை பார்த்தே மணி சொன்னேன். அப்படியா வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பொழுது மனசுக்கு ஒரு வேலை வருத்தம் இருந்தாலும் கூட அற்புதமான பெருமையான எடுத்து வைத்து பார்க்கிற பொழுது அழகான அற்புதமான பெருமையான நிறைந்த அற்புதமான ஒரு அன்பான உள்ளங்களெல்லாம் நான் ஒட்டி துணிக்கின்ற பொழுது
எத்தனை மழைகள் நடந்திருந்தாலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான இவர்களுடைய அன்பு உள்ளங்களுக்கு நிகராக இடத்தை வைக்கிறேன் அப்படின்னா அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்மமுலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே. தாய் 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 நுழைத்தவன் பாசம் நுழைந்தவள் தாய். அப்பனை விட அம்மாவுக்கு தான் புள்ள மேல பாசம் அதிகம். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை கேட்கிறேன், இங்க அத்தனை பேத்துக்கு நம்ம அம்மா இருக்கு, அம்மா இல்லாம வர முடியாது. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கு அம்மா இருக்கு. உங்களை பெத்த அந்த காலகட்டத்துல உங்களை அம்மா எப்படி வளர்த்திருப்பாங்க தெரியுமா? என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடுறான்னு இருப்பாங்க. சொல்லுச்சா அம்மா, என்ன பெத்த என் தங்கம் அம்மா வச்ச கேட்கணும்டாப்பா, என்ன பெத்த என் ராசா இப்படி வாழணும்பா. உண்மையா பைய அம்மா அப்படித்தானே சொன்னா? என்ன சொன்ன? என்ன பெத்த ராசா சாப்பிடுற, என்ன பெத்த தங்கம், என்ன பெத்த இப்படித்தானே குஞ்சுனா. அங்கதாங்க நீ விஷயத்தை கவனிக்கணும். அம்மா என்ன சொல்றா? அவ பெத்த புள்ளைய என்ன பெத்தவனேங்கிறான். அவ பெத்த புள்ளைய எப்படி என்ன சொல்றா? என்ன பெத்தவனே என்ன பெத்தவனே சொன்னா நியாயமா? நியாயம் அல்ல. அம்மா சொன்னா பாரு அழகான விஷயத்த. மகனே ஏன் தெரியுமாடா உன்ன எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்த ராசா என்ன பெத்தன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிர் கிடைச்சிடும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேரு. இந்த அம்மா உயிர் போயிரும். ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனாலதான்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவன் அம்மா. இல்லைன்னா அம்மா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனேன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டாத்தா. பாப்பா இந்த பாட்டுக்கு அப்புறம் உனக்காக ஒரு கதை. அந்த தாய் கொடுக்கிற பருமை தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு பாட்டி சொன்னது வேறு பாட்டி சொன்னதா நாளை நமது நாளெங்கள் சோலையில் மலர்ந்து காய்கனியாம் நமக்கென்ன மலர்ந்த நாளை நமது நாளை நமதே பாசமில்லும் கோங்கி வந்து பாசமல கூட்டும்
வெளிச்சக்காரங்களே யாரும் உங்கள் நோடி நீங்கள் தானே அண்ணன் தம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி இதயமே தாங்கிடும் இதயமே மாறாது எவையுமே தாங்கிடும் இதயமிருந்து மாறாது நாளை நமதே நாளை நமதே இப்படி அழகாக நினைத்து வரித்துக் கொண்டால் இருந்தால் கூட அற்புதமான இடம் பிள்ளைகளுக்கு அவங்களுக்காக ஒரு கதை. இங்கு நாரதராக நடிக்கின்ற கலைஞன் மாமா அவர்களுக்கு வெளியனை சேர்ந்த அசோகன் அவர்கள் 50 ரூபாய் அன்புள்ளார். அன்படி கொடுத்து பெருமை சேர்த்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம், நன்றி, பெருமை. நீங்க 4 பேர் படிக்கிறீங்களாப்பா? சொல்றேன். அர்த்தம் கொஞ்சம் நீங்க தேடிட்டே இருங்க, நான் அவசியமா சொல்லுவேன். நீங்க நடத்துறது என்ன கும்பாபிஷேகம்? ஐயரை கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன் ஐயரை போய் கேட்கணும்? ஆமா, நமக்கே தெரியும். இந்த 4 கும்பாபிஷேகத்துக்கு உள்ளுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. அவசியம் கொஞ்சம் தெரிஞ்ச சொல்றேன். இந்த பாப்பா காண்டி அத்தாக்க 4 பேரும் படிக்கிறீங்களா? எந்த ஊர்ல படிக்கிறீங்க? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை இருக்கா? தஞ்சாவூர் பட்டு. அங்க இருந்து அங்க படிக்கிறீங்களா? சந்தோஷம் ஐயா. உங்க அம்மா இங்க வந்திருக்காங்களா? உங்க அம்மா இங்க இருக்காங்களா? நீ தான் படிக்கிற? நீ தமிழ்ல சொல்லு. தஞ்சாவூர். நீ காலையில பள்ளிக்கூடத்துக்கு போற பொழுது உங்களை குளிப்பாட்டி உங்க பள்ளிக்கூடத்துக்கு தேவையான துணியில யூனிஃபார்ம் அதெல்லாம் போட்டு சாப்பாடை கட்டி கொடுத்து உங்க அம்மா தலையில சடை பின்னுவாங்கல்ல, உங்க அம்மா தானே பின்னுவாங்க. பள்ளிக்கூடம் போற பொழுது உங்க அம்மா உனக்கு எத்தனை சடை பின்னுறாங்க? 2. இது உங்க டீச்சரோ வாத்தியாரோ 2 சடை பின்னிட்டு வாங்கன்னு சொல்றாங்களா? சொல்லுவாங்க. இது ஏன்னு தெரியுமா உனக்கு? தெரியல. உங்க அம்மா கிட்ட கேட்கணும். காலையில ஒரு பெத்த பொம்பளை பிள்ளைக்கு அம்மா தலையில உள்ள அந்த ரோமம்லாம் முடி, அந்த முடிய 2 பிரிவாக்கி 2ல 3 பிரிவாக்கி அது அம்மா பின்னுவா. இது ஏன் பின்றங்கிற விஷயத்த இப்ப நான் சொல்றேன், நீங்க கேட்கணும். நாளைக்கு போய் உங்க வாத்தியார்ட்ட கேட்கணும். சரியா? இந்த பிள்ளைகளை பெற்ற அம்மா இருந்தா கவனமா கேட்டுக்கங்க. அம்மா விவரம் இல்லாம விஷயத்த சொல்லல. ஏன்னா இன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள வீட்டை விட்டு வெளியில போய் வீட்டுக்கு திரும்பி வர்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. தந்தையம்மா நடந்துக்கிட்டு அப்படி அம்மா சொன்னா சின்ன வயசுல பெத்த பொம்பளை பிள்ளைக்கா, மகளே இந்த வீட்டுல நீ வாழ்ற வரைக்கும் எப்படி வாழணும் தெரியுமா? அந்த பக்குவத்தை சொல்லி கொடுத்தாப்பா. இன்சான் உடம்புக்கு இந்த சிரசு பிரதானம். அதனாலதான் உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு. அப்ப இந்த உயிர் இறைவன் கொடுத்தது, இந்த உடல் அப்பாவும் அம்மாவும் கொடுத்தது. அம்மா கொடுத்த இந்த உடலுக்கு அறிவு கொண்டு இறைவன் கொடுத்த இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அம்மா அற்புதமா விஷயத்தை சொன்னா, இந்த வீட்டுல நீ வாழ்ற வரைக்கும் எப்படி வாழணும் தெரியுமா அப்படின்னு அம்மா மகளுக்கு அழகான விஷயத்தை சொன்னா. உன் தலையில உள்ள இந்த கூந்தலை 2 பிரிவாக்கி இந்த முதச்சடைய நான் எவ்வளவு நெருக்க பின்றனோ இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வீட்டுல நீ வாழ்ற வரைக்கும் அப்பா பேச்ச கேட்டு அப்பாவுக்கு எந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துறாம இந்த முதச்சடையை நான் பின்ற மாதிரி அப்பா கூட இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் பின்னி பிணைஞ்சு நீ வாழ கத்துக்கணும் மகளே அப்படிங்கிற விஷயத்துக்காக உங்க அம்மா முதச்சடை பின்னி அப்பனுக்கு பெருமை சேர்த்த விஷயம். அடுத்த செயல்படுறார் 2வது சடை. இது எதுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு மட்டுமல்ல, இந்த அம்மாவுக்கும் எந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துறாம அம்மா பேச்ச கேட்டு அம்மாவோட பின்னி பிணைஞ்சு நீ வாழ கத்துக்கணும் மகளே. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமை தரணுங்கிற காரணத்துக்காக உங்க அம்மா 2 சடை
உங்க வயசுல பின்னக்கூடிய காலம் அதே புள்ள பெரிய மனுஷி ஆகி ஒருவேளை கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போனா பெத்த புள்ள கேட்கிறா, அம்மா உனக்கு அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தன்னா என்ன கட்டி கொடுத்துட்டே புருஷ வீடு போன இடத்துல நான் எத்தனை சடை போடணும்னா ஒரு சடைன்னு அம்மா சொன்னா ஏன்னு விளக்கம் கேட்டா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை கொடுத்த மகளே போன இடத்துல உன் புருஷன் கூட மட்டுமே பின்னி பிணைஞ்சு நீ வாழ கத்துக்க சடை ஒண்ணு போடணும்னா கட்டி கொடுத்த அந்த புள்ள 10 புள்ள பெற்று பேருமைக்கு எடுத்துட்டா அழகா விஷயம் சொல்லுவா. எங்க அப்பனுக்கு எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து 2 சடை போட்டு புருஷன் வீட்டுக்கு வந்து புருஷனுக்கு பெருமை தந்து ஒரு சடை போட்டு 10 பிள்ளைய பெற்று கொடுத்து என் வாழ்க்கையில வளைஞ்சு நெளிஞ்சு என் வாழ்க்கையை வாழ்த்து முடிச்சுட்டேன். இனிமே எனக்கு 2 சடையும் தேவையில்லை, ஒரு சடையும் தேவையில்லைன்னு ஆத்தாங்கிற கிளவி வளைச்சு நெளிச்சு கொண்டு போட்டாலே அதுவரைக்கும் அடங்கி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் ரகசியம். அதனால்தான் சின்ன வயசுல அற்புதமான விஷயத்தை சொன்னவள் அம்மா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா சடை ஏன் 2 பின்றதுன்னு? நாளைக்கு போய் பள்ளிக்கூடத்துல சொல்லணும் 2 சடை பின்றதுக்கு என்ன காரணங்கிற விஷயத்த. புத்தகத்துல இல்ல நாங்க ஏன் இருக்கிற விஷயத்தான் படிக்கணுமா? இல்ல இல்ல அது காரணம். இந்த வெயிலே அற்புதமான எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது அழகான இந்த சூழ்நிலை பெருமையான ஒரு கல்யாணம். இந்த கல்யாணம் சிறப்பாக எங்க நடைபெறணும் அப்படின்னா பூவோடு சேர்ந்த பாருங்க பாருங்க அப்படி காரணம். இந்த வெயில் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல நடக்க வேண்டியது கல்யாணம். உமக்கும் நடந்தது ஒரு கல்யாணம், அதெல்லாம் சிறப்பு. இந்த கல்யாணம் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா ரோசாப்பு மாலை கட்டி வள்ளிக்கு முருகனுக்கு சிறப்பான இந்த கல்யாணத்தை நடத்த